Hello students, welcome to SSLC Toppers. Revaluation and retotaling apply பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 23rd June 2026, அதாவது நாளைக்கு. ஓகே, இந்த ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. என்ன டவுட்னா, ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணால் மார்க்கு கம்மி ஆகுமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, ஒரு பயமும் இருக்குது. ஸோ அதனால் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு டவுட்லேயே இருப்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள். அப்போ உங்களுக்கே ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரீவேல்யூஷனில் கம்மி பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மை நம்ம கிளியராக பார்த்துட்டோன்னா ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கிடைக்கும். அந்த ஃபார்மை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அந்த ரீவேல்யூஷன் ஃபார்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷனில் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஆன்சர்ஸையும் கரெக்ஷன் பண்ணுவாங்க, ரீவேல்யூவேட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் ரீவேல்யூவேட் பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்க? 3 சீனியர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி இதில் மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி இந்த நியூ மார்க், அதாவது ரீவேல்யூவேட் பண்ணதுக்கப்புறம் வந்த மார்க் தான் ஃபைனலாக இருக்கும். ஓகே, அது நம்ம ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது எப்படி அந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் எக்ஸாம் ரோல் நம்பர் இதில் நீங்கள் எழுதிடலாம். எக்ஸாம் ரோல் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எழுதுவீங்க. அடுத்து இதில் எந்த சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் ஒரு டிக் பண்ணிக்கணும். ஓகே, பாக்ஸுக்குள்ளே வர மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு மார்க் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டின் நம்பரை இதில் எழுதணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் எனக்கு கொஸ்டின் நம்பர் 14, 22, 31 இதெல்லாம் எனக்கு மார்க் கம்மியாக இருக்குது, இதுக்கு எனக்கு மார்க் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கோம். ஓகே, இங்கிலீஷில் எனக்கு 15, 17, 21 இந்த மாதிரி 3 கொஸ்டின் எனக்கு மார்க் வர வேண்டி இருக்குது. ஸோ இது மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்பர் எழுதிக்கோங்க. ஓகே, இதில் ரீசன் எழுதணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் ரீசன் எழுதுறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்காது. மேக்ஸிமம் கொஸ்டின் நம்பர் மட்டுமே எழுதினா போதும். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறதுக்குனே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. அங்கேயே நீங்கள் ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போவீங்கள்ல அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அங்கேயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்படி எழுதணும், எப்படி ஃபில்அப் பண்ணணும், என்னென்ன எழுதணும் அப்படிங்கிறத, எங்கே சைன் பண்ணணும் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகே, அதில் ஒரு டவுட்டும் இல்லை. ஓகே, இப்போ ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணும்போது அவங்க கரெக்ஷன் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, நான் ஆக்சுவலாக சீனியர் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற சீனியர் டீச்சர்ஸ்ட்டு இதை பற்றி பேசியிருக்கிறேன் முன்னாடியே. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷனை மேக்ஸிமம் மார்க் கம்மி பண்ணாதீங்க அப்படின்னு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? அவங்களும் டீச்சர்ஸ் தான், கரெக்ஷன் பண்ணக்கூடியவங்களும் டீச்சர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு வேணும்னே மார்க்கு கம்மி பண்ணணும், மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சி மார்க்கு கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஓகே, பட் மார்க் சில பேருக்கு கம்மி ஆகிருக்குது, டிக்ரீஸும் ஆகிருக்குது. ஸோ எப்போ இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா, ஏதாச்சும் பிளண்டர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க ஆனால் அதுக்கு மார்க் கொடுத்துருந்தாங்க முன்னாடி அப்படின்னா, ரீவேல்யூஷன் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸை பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள் ஆண்டாண்ட் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட் த கண்ட்ரிஸ் இருந்தால் ட்ரிபிள் ஆண்டாண்ட் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஆன்சர் ஜிங்கோயிசம், சாவினிசம், கல்ச்சர் அப்படி எழுதியிருந்தீங்கன்னா இது பெரிய பிளண்டர் மிஸ்டேக். சம்டைம்ஸ் அவசரமாக கரெக்ஷன் பண்ணும்போது அதை டிக் பண்ணி உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருப்பாங்க, 2 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பிளண்டர் மிஸ்டேக்ஸ் இருக்கும் பொழுது உங்களுக்கு ரீவேல்யூஷனில் அதுக்கு மார்க் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுவும் கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இதில் உங்கள் கொஸ்டின் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுறீங்க இல்லையா, மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொஸ்டின்ஸை தான் கீனாக பார்ப்பாங்க. ரிமைனிங் கொஸ்டின்ஸை ரொம்ப டீப்பாலாம் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு ஓகே மேலோட்டமாக பார்ப்பாங்க. கரெக்டான பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அது ஃபுல் மார்க், அதாவது ப்ரீவியஸாக அதை முதல்ல வேல்யூவேட் பண்ண டீச்சர்ஸ் என்ன மார்க் கொடுத்துருந்தாங்களோ அதே மார்க்கு கொடுப்பாங்க. ஓகே, மேக்ஸிமம் அந்த மார்க்லேருந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எந்தெந்த கொஸ்டின் நம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த கொஸ்டின்ஸை கீனாக பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி மார்க் கம்மியாக இருக்கிற அந்த கொஸ்டின் நம்பர்ஸ் தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை கீனாக செக் பண்ணி ஏன் இதில் மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. கம்மி பண்ணதுக்கு ஓகே கரெக்டு தான் அப்படின்னாக்கா அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்க மாட்டாங்க. இல்லை இதுக்கு ஃபுல் மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் போடுவாங்க. ரீவேல்யூஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும்.
ஓகே. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கு கம்மி பண்ண மாட்டாங்க. 2024, 2025 பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் 70+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. யாருக்குமே மார்க்கு கம்மி ஆகலை. ஓகேவா? பட் இன்க்ரீஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ ஒரு 14 ஆர் 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே மார்க் இன்க்ரீஸும் ஆகலை, டிக்ரீஸும் ஆகலை, அதே மார்க் தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இருந்த பழைய மார்க்கே இருக்கும். மார்க் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அன்லஸ் நீங்கள் இந்த மாதிரி பெரிய பிளண்டர் மிஸ்டேக் முன்னாடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆன்சர் காப்பினுடைய ஃபோட்டோ காப்பி, அதாவது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு உங்களுடைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் 2-3 டீச்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா எல்லா டீச்சர்ஸ்டையும் காமிங்க. எல்லாரையும் அதை பார்க்க சொல்லுங்கள். பெரிய தப்பு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் தைரியமாக ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? மிஸ்டேக்ஸை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு மார்க்கு கம்மி பண்ண மாட்டாங்க. இது வந்து ஷுவர். ஓகேவா? பெரிய பிளண்டர் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா மார்க் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பெரிய மிஸ்டேக்ஸ் இல்லை, எனக்கு வந்து எல்லாமே ஓரளவு கரெக்டாக தான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தைரியமாக ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். ஓகே. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ மார்க் உங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 8 மார்க்கில் உங்களுக்கு 5 மார்க் தான் போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கரெக்டாக தான் எழுதியிருக்கிறீங்க. ஓகே. அப்படின்னா உங்களுக்கு 1 or 2 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃபுல் மார்க்கும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ரீவேல்யூஷனில் மார்க் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பெரிய பிளண்டர் மிஸ்டேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் மார்க்கு கம்மி பண்ணுவாங்க. சரிங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டவுட்டு கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன். என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.